விளைநிலங்கள், சதுப்பு நிலங்கள், நீராதாரம் உள்ள நிலங்கள், இந்த பகுதியை விமான நிலையமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கிட்டத்தட்ட 48-50 கிராமங்கள், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதார வீடு, நிலம், வயல் எல்லாமே நஞ்சை புஞ்சை நிலங்கள் எல்லாமே போயிடுது. சென்னை நகரை ஒட்டி அப்படின்னு பார்க்காம இருக்குது. ஏற்கனவே ஒரு விமான நிலையம் இருக்குது, மீனம்பாக்கம் இருக்கு, உள்ளூர் விமான நிலையம் இருக்குது. மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 3.5 கோடி பேர் பயணப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்னார். அது அவசியம். அவங்களுடைய அந்த விலை மதிப்பு 2 மடங்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அரசனுடைய விலை மதிப்புக்கு தான் 2 மடங்கு. ஆனால் அங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட் இருக்குல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். இன்னொன்று, எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். நாங்கள் அதை எடுத்துகிட்டு போய் திரும்ப எங்கே போய் என்ன தொழில் பண்ணி நாங்கள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எனவே இன்றைக்கி நம்ம பல விளம்பரங்கள் பார்த்துருப்போம். சென்னைக்கு அருவேன்னு திண்டிவனம் வரைக்கும் போயிடுச்சு. ஆமாம், சென்னைக்கு அருகேன்னு செங்கல்பட்டை தாண்டி போயிடுச்சு. அதனால் அரசு நிலங்களே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்குது. அதை தாண்டி மானாவாரி நிலங்கள், இப்போ இது வந்து வயல்வெளிகள், தோட்டங்கள், பணப்பயிர் விளைவிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. அதனால தான் அந்த மக்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இதை உள்வாங்கி மத்திய அரசும் மாநில அரசும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மக்கள் போராடி வர்றாங்க. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொன்னால் நிச்சயமாக மாற்று இடத்தை தான் இவங்க எடுக்கணும். எடுப்பாங்களா பார்ப்போம்.